ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோட காது மாட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எந்த எந்த கம்மல் போட்டாலும் அது காதில் இதை போட்டு நம்ம ஹேரில் இதை வந்து டைப் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பேன். இதை நம்ம வந்து இந்த ஒயிட் ஜிமிக்கியோட போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதோ கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டோன் வச்சது. இது வந்து ஓல்டு, ரொம்ப பழைய இது. இது வந்து மற்ற இது கூட நான் கம்பேர் பண்ணி போட்டது இல்லை. போட்டாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த ஒயிட் ஜிமிக்கிக்கு மட்டுமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறது. இது பார்த்திங்கன்னா நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே எந்த கம்மல் போட்டாலுமே இதை போட்டுட்டு தான் போடுவேன். ஸோ எல்லா கம்மலுக்குமே இதை மேட்ச் பண்ணி போடுவேன். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக நீட்டாக அந்த கம்மலுக்கு வந்து எந்த கம்மலுக்குனாலும் இது வந்து மேட்சாக இருக்குங்க போடுறதுக்கு. பாருங்கள், இந்த கம்மலுக்கும் இதை மேட்ச் பண்ணி போடலாம், இந்த கம்மலுக்குமே இதை மேட்ச் பண்ணி போடலாம். ஸோ எந்த கம்மல் போட்டாலுமே இது சூட் ஆகும். இந்த மாதிரி குட்டி கம்மல் போட்டால் கூட நீங்கள் இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எல்லா கம்மலுக்குமே மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு போடுறதா இருந்தால் எந்த கம்மல் போட்டு இதை போட்டாலுமே அது ஒரு ரிச் லுக்காக காமிச்சிரும். ஸோ எந்த கம்மல் போட்டு எந்த இதுனாலும் இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 முத்து தொங்குற மாதிரி இருக்கும் 5 இடத்துல. ஸோ இதை வந்து நான் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போட்டுப்பேன். பார்த்திங்களா, எந்த கம்மலுக்குனாலும் இது சூட் ஆகுங்க போட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முன்னாடிலாம் அந்த காதுக்கு மேலே கூடி மாட்டுவாங்க, அந்த மாதிரியும் காது மாட்டல் வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுனா வந்து நீட்டாக இருக்குது போடுறதுக்கேவும். கம்மல் வாங்கும்போது இதையும் கொஞ்சம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு சின்ன கம்மல் போட்டால் கூட இதை வந்து நீங்கள் மாட்டி போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். இதுக்குமே பாருங்கள் சூப்பராக இருக்கா, ஃபுல் ஒயிட் ஸ்டோனுக்குமே. ஸோ நீங்கள் எந்த கம்மல் போட்டனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கம்மல் பை பண்ணும்போது இதை விட கொஞ்சம் சின்ன வெயிட் கம்மியான சைஸ்லேயுமே நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லுக்கே வந்து கிராண்ட் ஆயிரும் மிக்கும். இது வந்து அக்கேஷ்னலாக எதுவும் ரொம்ப கிராண்ட் வெட்டிங் அப்படின்னா மட்டும்தான் இது போடணும். நம்ம வெட்டிங்க்கு, சிஸ்டர்ஸ் வெட்டிங், கசின் வெட்டிங் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வாங்குறத விட நீங்கள் குட்டியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி யூஸ்க்கும் நல்லாயிருக்கும், சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஸோ இதான் என்னோடய காது மாட்டியோட கலெக்ஷன்ஸு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை உங்களுக்கு பிடிச்ச கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கோல்டு சீட் மாதிரி இருக்கும்ல, அது போட்டால் எது பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய வீடியோ பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.